சின்னத்தை முடக்க அவ்வளவு சேட்டை, அவ்வளவு சேட்டை. சின்னத்தை பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி, அயோக்கிய பார்ட்டின்னு ஒரு அயோக்கிய பயலுக்கு இந்த சின்னத்தை கொடுத்து அவன் யாருன்னு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டு கிராக்கி, அந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி அவன் அங்க கர்நாடகாவில். அந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி ஆந்திராவில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராக்கியை கூட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறான். இந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி டாஸ்மாக் தலையில விழுந்து கிடக்கிறவன், இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு இல்லாம சுண்ணாம்பு கட்டு தெரியல எச்சக்கல பயல்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்க சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சீமான் எங்க கூட கூட்டணிக்கு வந்தா அந்த சின்னத்தை தர்றோம். அட அயோக்கிய நாய்களா, அயோக்கிய நாய்களா, அந்த இடத்துல நாங்க இருந்தாலும் செருப்ப கலட்டி அடிச்சிருப்போம். கொள்ள வெறி வருது. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு இயக்கத்தை. இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாஜக இல்லையா? திமுக இல்லையா? பாஜகவுக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சியை விட தாண்டிடணும்னு ஆசை. ஆசை எங்களுக்கும் ஆசை, நிலாவில் கால் வைக்கணும்னு ஆசை எங்களுக்கும் ஆசை, நல்ல ஜமீன்தார் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசைங்கிற மாதிரி எங்களுக்கு ஆசைன்னு அண்ணாமலைக்கு ஆசை. 22,000 புத்தகங்களை கரைச்சி குடிச்சு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு ஆசை. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் ஆசை இல்லையா? பிரதமர் ஆகணும்னு ஆசையா. எதுக்கு பிரதமர் ஆகிட்டு அமெரிக்காவோட ஜனாதிபதிக்கு ஆசைப்படுங்க. நீங்க இருக்கிற உங்க அறிவுக்கும் உங்க ஆற்றலுக்கும் உங்க திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, வேற எங்க இருக்க, நீ இருக்கவே வேண்டிய ஆள் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆசையா. அவருக்கு பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சி கீழே தள்ளணும். நாம் தமிழர் கட்சியை 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது. யாரு? அண்ணாமலை. டேய், 2010 நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர், அப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீ தலைவர். நாங்க 4 பாஜக தலைவரையும் 4 முதலமைச்சரையும் பார்த்தோம்டா. புள்ளக்கா பயல ஒன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டோம். நீ இத்துண்டு பய அரசியல்ல 2 வருஷம் இத்துண்டு. என் வயசு தான் அவரு, ஒரே வயசு 37 வயசு. இத்துண்டு பய. நாங்கள் இந்த 13 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளை போராட்டம், கெயில் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, சாதி மத துவேஷம், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற போராட்டம், சாலை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, நிலவள கொள்ளை, நீர் கொள்ளை என்று எல்லாவற்றுக்கும் களத்தில் இருந்து போராடி இந்த மக்களோடு மக்களாக கரைந்து மக்கள் இயக்கமாக மாறி. நீ யாரு? நீ யாரு? ஊழலுக்கு எதிராக நீ ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணியா? இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய அயோக்கிய தனங்களுக்கு எதிராக ராஜினாமா பண்ணியா? உனக்கு கர்நாடகாவில் பிரச்சனை, காவிரி நோடில்லா, கர்நாடகா நோடில்லா, ஸ்டில் ஐ மை டெத் ஐ அம் ப்ரவுட் கன்னடியா என்று நான் சாகும் வரை கன்னடனாக இருக்க பெருமைப்படுவேன் என்று பேசிய நீ என்ன மைத்துக்கட தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுக்கிட்டு வர? எதுக்கு வர? எதுக்கு வர? உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தமிழன், மான தமிழன், ஒரு மனத்தமிழன், வேலுநாச்சியார் பரம்பரை வந்தவன், புலித்தவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகமுத்துக்கோன், நெல்லிக்காணி, சுந்தரலிங்கத்துடைய வாரிசு. நான் எதுக்குடா உனக்கு ஓட்டு போடணும்? ஏன் போடணும் சொல்லு. ஏன் போடணும்? உன்னுடைய ஆர்எஸ்எஸ் முகாமில, உங்க பிஜேபி முகாமில எங்களுடைய புலித்தவனுக்கோ, எங்கள் மருதுபாண்டிக்கோ, எங்கள் தீரன் சின்னமலைக்கோ, எங்கள் அழகமுத்து கோனுக்கோ, எங்கள் வெண்ணி காடாடிக்கோ, எங்கள் சுந்தரலிங்கோ, எங்கள் மருதுபாண்டியருக்கோ உன்னுடைய ஆர்எஸ்எஸ் முகாமில் ஒரு வீர வணக்கம், ஒரு புகழ் வணக்கம், ஒரு மரியாதை உண்டா? உனக்கு யார் தலைமை? மங்கள் பாண்டே, வீர சிவாஜி, சாவர்கர், கோவர்கர் உனக்கு தலைமை. எனக்கு என் பாட்டன் புலித்தவனும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோனும் வெண்ணி காடாடியும் எனக்கு தலைமை. எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கம் குயிலியும் எனக்கு தலைவி. அப்படி திண்டுக்கல் கோட்டையில 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து திப்பு சுல்தான் உதவியோடு பயிற்சி எடுத்த வேலுநாச்சியார் பரம்பரையில் வந்த மகள்தான் எங்களுடைய அக்கா. நான்களா வேலுநாச்சியார் மகளுக்கு உங்கள் வாரிசா, உங்கள் வாக்கா இல்லை அயோக்கிய பைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வாக்கா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்க. சண்டை செய்வோம் நாங்க. எதுக்கு பிஜேபிக்கு நான் ஓட்டு போடணும் சொல்லு. ஒரு காரணம் சொல்லு. பாண்டிச்சேரியில் ஆர்த்தி என்கிற குழந்தை நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க.